இந்து நைட் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி எழுந்து போய் பார்த்தா அவங்க பெரியம்மா பொண்ணு தலையில அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த பக்கமா நிழல் ஒண்ணு போகுது. அடுத்த நாள் இந்து அவங்க தலையில அடிபட்ட இடத்துல மறந்து வச்சுட்டு நீங்க ஏன் அங்க போனீங்க, உங்களை யார் அடிச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க பெரியம்மா பொண்ணு போலீஸ் தான் என்ன அங்க போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் இந்துவை விசாரிச்சுட்டு இருக்காங்க. லபோனி இறந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ன்றதுனால உங்களை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்து எனக்கே பல கேள்விகள் இருக்கு, அதுக்கெல்லாம் விட கண்டுபிடிச்சிட்டு நானே திரும்பி உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. நெக்ஸ்ட் போலீஸ் பெரியம்மா பொண்ணு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு லபோனி செஞ்ச சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் கல்யாணத்திலே போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. அந்த சாப்பாடு தான் லபோனிக்கும் எடுத்துட்டு போய் கொடுத்திருக்காங்க, அதுலதான் விஷமும் கலந்திருக்காங்க அப்படின்றது இந்த கிட்டையும் போலீஸ் சொல்றாங்க. இப்ப போலீஸ் இந்த கிட்ட பெரியம்மா பொண்ணுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க அவங்க கிட்ட இன்னும் தெளிவா பேசுனீங்கன்னா நிறைய விஷயத்த அவங்க கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த போய் மாப்பிள்ளையோட தம்பி கிட்ட நீங்க தானே லபோனிக்கு சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் நான் தானே லபோனி ஹாஸ்டல்ல வச்சு பாத்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம என் வைஃப நானே எதுக்கு விஷம் வச்சு கொள்ள போறேன், ஒருவேளை நான் அப்படி பண்ணிருந்தா நான் எதுக்கு உங்களை விஷத்தை வச்சு அவங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறேன் அப்படின்னு சொல்றான்.